கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கட்டு போட்டுக்கோங்க. அது பூண்டை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மீன் ஒரு 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கடைசியில் ஒரு தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாட்டு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிட்டு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். தக்காளிலாம் ஒரு 2 நிமிஷத்தில் குக்கரில். தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன், காரத்துக்கு தேவையானது 1 ஸ்பூன் சில்லி பவுடர். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா குக்கர் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் புளி ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா குக்காய் வரட்டுங்க இந்த பொரியலாம். மீன் வறுவலுக்கு பார்த்துக்கலாம். 1/2 மூடி லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 5 வரமிளகா, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மீன் தேவையான அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது கூட லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் விட்டு அரைச்சி எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு காட்டமில் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இதனால் அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தட்டத்தில் ஊற்றிக்கோங்க. மீன் பரட்டு இந்த மீன் நல்லா பேஸ்ட்டில் பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சி பேஸ்ட்டில் பேஸ்ட் நல்லா போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். மீன் மேலே ஒரு 10 நிமிஷம் வெயில் வச்சு எடுத்துக்கலாம். வெயில் நல்லா அடிக்குது. அதனால் வெயில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயில் வச்சு நல்லா இழுத்துக்கும் வச்சு சாரலாம். அதுக்குள்ளே குழம்பு நல்லா வணங்கிச்சு. இப்போ நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து புளி காய்ச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு மீன் குழம்பு நல்லா குக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம வந்து புளி நல்லா கருப்பு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து காய்ச்சிக்கலாம். நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு காய்ச்சி ஊற்றலாம். வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு மூணு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நல்லா கொதிச்சு விட்டு நல்லா குழம்பு மீன் குழம்பு சூப்பராக நல்லா ஒரு கொதிச்சு விட்டு நல்லா ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்தோடனே நல்லா சுண்டிடும். நமக்கு வந்து ஒரு 3 தேங்காய் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். கொதிக்கணும். தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த புளி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. மீன் குழம்பு நல்லா புளி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சதை பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சா நல்லா ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நமக்கு வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் எடுத்து ஃபுல் மீன் எடுத்து போட்டு ஒரு கொதி கட்டுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அது மீன் குழம்பு ரெடி ஆயிடும். மீன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா சிம்பிள் நம்ம வச்சுக்கலாம்.
சிம்மில் வச்சோன்னு ஒரு 2 நிமிஷம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் அழுங்காமல் எடுத்து பார்த்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. பாடு பாவ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடும் ரெடி. குக்கரை வச்சு சாப்பாடும் ரெடி. இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பண்ண மீன் குழம்பு. எடுத்து மீன் ரெடி. அழுங்காமல் இருக்கணும், உடஞ்சிரும். தலை, வயிற்று பகுதி. மீன் குழம்பு ரெடி. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மீனை வாங்க. நல்லா மீன் கொஞ்சம் தேங்காய் நினைச்சுக்கோங்க. தோட்டெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வெடிக்கணும். மொட்டை வச்சுட்டு நல்லா தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. மொட்டை நல்லா பொரிஞ்சு வர